கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரமாதமான அருளாசி இன்னைக்கு அமர்க்களப்படுத்தியிருக்காரு. உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசாக தேவைகளை அள்ளித் தருவேன்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய அருள்வாக்கு இல்லை, பிரமாதமாக சொல்கிறார். நம்முடைய தேவை என்னங்கிறது சாய்நாதருக்கு தெரியும், அதை அள்ளித் தருவார் சாய்நாதர். அதைத்தான் சொல்கிறாரு, இதற்கு பரிசாக கொடுப்பேங்கிறாரு. உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் பரிசு நிச்சயம்னு பாபா சொல்கிறார் இல்லையா. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம எல்லோரும் காத்திருப்போம், பரிசுகளை பெற்றுக்கொள்வோம். அப்படி பரிசுகளை பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வச்சிருக்கார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தியிருக்கார். நம்முடைய சேனலில் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மந்திரங்களை அருளி இருக்கிறார் சாய்நாதர். அந்த மந்திரத்தில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, பிரமாதமான மந்திரம், நிறைய குடும்பங்களை வாழ வைத்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி செல்வ பிரீதா அவர்களுக்கு பாபாட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்ல. அவங்க அன்று பாபாவிடம் சொல்லாமல் வெளியில் கிளம்பி வந்துட்டாங்க, முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டுருக்காங்க. பாபா நான் அவங்கள பார்க்கணுமே, பாபா தேடி வருகிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் அமர்க்களப்படுத்துவார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு சகோதரியுடைய தந்தைக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். தந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்ததே சாய்நாதர் தான். இப்போ தந்தைக்கு ஒரு வலி, காலில் பயங்கரமாக வலிக்குதுங்கிறாங்க. கனவில் வந்தார் சாய்நாதர். என்ன உருவில் வந்தார், அதுதான் அங்கே மிகப்பெரிய விசேஷம். அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, 4வது அற்புதம் அமர்க்களப்படுத்துகிறார். உன் தேவைகளை அள்ளித் தருவேன்னு சாய்நாதர் சொல்கிறார் இல்லைங்களா, அதை நிரூபிக்கிறார் சாய்நாதர். சாத்தூரை சேர்ந்த சகோதரி அகிலா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். மகனுக்கு ஆசீர்வாதம் செய்த ஒரு பிரமாதமான அற்புதம். கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்து சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படி 2 அற்புதங்களை இந்த சகோதரிக்கு செய்திருக்கிறார். பிரமாதமான 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். என்ன சொல்கிறாரு, உன் நம்பிக்கைக்கும் உன் பொறுமைக்கும் பரிசாக தேவைகளை அள்ளித் தருவேன்கிறார் சாய்நாதர். அந்த பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கு பிரமாதமாக வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சேலத்தைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். சாய்நாதரை நம்பி பொறுமையோடு காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் இல்லையா, அதுதான் நிரூபிக்கிறார் இந்த அற்புதத்தின் மூலமாக. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமாதமான மந்திரங்கள் நம்ம சேனலில் வரிசையாக கொடுத்துருக்கோம். நம்ம சாய்நாத ஸ்தவனமஞ்சரி புத்தகத்தில் பின்னாடி கூட அந்த மந்திரங்கள் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சாய்நாதர் அருளிய அற்புதமான மந்திரங்கள், தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு சொல்லியிருக்கோம். ரோக நிவாரணத்துக்கு ஒரு மந்திரம், வேலை கிடைப்பதற்கு ஒரு மந்திரம், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு மந்திரம்னு இப்படி வரிசையாக மந்திரங்கள் கொடுத்துருக்குறோம். சகோதரி என்கிட்ட சில மாதங்களுக்கு முன் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கண்ணீரோடு பேசினார்கள் சகோதரி. அண்ணா, என் கணவர் ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார், அந்த பழக்கத்திலிருந்து அவரை வெளிக்கொணர வேண்டும். ஏன்னா காசு எக்கச்சக்கமாக போகுது, நாங்கள் பாபாட்ட தான் நாங்கள் சரணடைய போகிறோம், நீங்கள் மந்திரங்கள் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்கன்னா. அம்மா, அற்புதமான மந்திரம் இருக்குது, சாய்நாதர் நமக்கு அருளிய ஒரு பிரமாதமான மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த அற்புதத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நம்ம எல்லோரும் கேட்டுட்டு அந்த அற்புதத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். जय जय श्री गुरुदेव दत्ता, जय जय श्रीपाद श्रीवल्लभा, जय जय श्री साई नारायणा, तुरित निवारण
त्वरितनिवारणा என்ன ஈஸியான மந்திரம் இல்லை? சிம்பிளாக 4 லைன் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லிக்கொண்டே எழுதும்போது அற்புதங்களை நிகழ்த்துவார் சாய்நாதர். இதுதான் நான் சொல்லி அந்த சகோதரிக்கு அனுப்பி வச்சேன். சகோதரியும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சொல்லிக்கொண்டே எழுதி கொண்டு வருகிறார்கள். இப்போ ரீசெண்டாக சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சினாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா என்னம்மா அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஆனால் அமர்க்களப்படுத்திட்டார் நான் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை என்கிட்ட திருப்பியும் சொன்னாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் கணவர் வந்திருக்காரு. அம்மா அந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து இனிமேல் அந்த கடை பக்கமே நான் போக மாட்டேன், அந்த பொருள் நான் கையால் கூட தொட மாட்டேன், முருகருக்கு விரதம் இருக்க போகிறேன், மாலை போட போகிறேன் திருச்செந்தூர் முருகருக்குன்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை உடனே செயல்படுத்தியும் காட்டிவிட்டார் கணவர். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா என் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் சாய்நாதர். அந்த மந்திரம் அந்த அற்புதத்தை செய்யும், பல குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறது. நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர். அதற்கு பரிசாக சகோதரி என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த மந்திரத்தை பிரிண்ட் போட போகிறேன்னா பிரிண்ட் போட்டு எல்லா பாபா ஆலயங்களுக்கும் சென்று இந்த பாபா அருளிய அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள், அவங்க என்ன தீய பழக்கத்தில் இருந்தாலும் விடுபடுவார்கள் என்பது சத்தியம். சகோதரி சொல்கிறாங்க, அற்புதமாக சொல்கிறாங்க. அதான் உண்மை. இந்த கணவருக்கு வந்த தீய பழக்கம் மட்டும் இல்லை, நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் தீய பழக்கம்தான். அது அனைத்திலிருந்தும் நம்மை விடுபட செய்வார் சாய்நாதர். அந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லி எழுதி வரும்போது அந்த அற்புதம் நிகழும். அவங்க தான் எழுதணுமான்னு கேட்டால் இல்லை. மனைவி எழுதலாம், அம்மா எழுதலாம், அப்பா எழுதலாம், நண்பர்கள் எழுதலாம், சகோதரர்கள் எழுதலாம், யார் வேணால் யாருக்காக எழுதலாங்கிறது தான் அங்கே ஒரு பிரமாதமான பியூட்டி. அது சாய்நாதர் அற்புதத்தை நிகழ்த்தி அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரிக்கு. இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தினார்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி செல்வப்பிரீதா அவர்களுக்கு அமர்க்களமான அற்புதம். பாபா நான் உங்களை பார்க்கலையே, உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பலையே, பாபா தப்பு பண்ணிட்டேனே, வாங்க பாபா, வந்துட்டார், கூப்பிட்டோன்னே வந்துட்டார். அதுதான் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ வந்தது, எல்லாம் ஆன்லைன் தான். ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபா இருப்பார் வீட்டில், பாபாட்ட சொல்லிட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. சகோதரிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும், நீங்கள் தான் நேரில் வரணும். சகோதரி காலையில் பரபரப்பு. இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அதுதான். ஏன்னா காலையில் ரொம்ப பிஸி யாருன்னு கேட்டால் என் சகோதரிகள் தான். அத்தனை பேரும் பிஸி. கணவரை தயார் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இல்லையா, நீங்கள் பயங்கரமான வேலைகளில் இருப்பீங்க. அதோடு சேர்த்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளம்பணும். சகோதரி அவசரமாக கிளம்புனாங்க. கிளம்புற அவசரத்தில் சாமி ரூம் வாசல் நின்று ஒரு கும்பிடு போட்டு கிளம்புனேன்னா வெளியில் வந்து காரில் உட்கார்ந்த அப்புறம் தான் யோசித்தேன், பாபாட்ட சொல்லலையே, அப்பாட்ட சொல்லலையே. மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. பாபா நீங்கள் வழியில் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு நின்று உங்ககிட்ட சொல்லணுங்கிறத என்னுடைய ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறாங்க சகோதரி. வழியில் வரிசையாக பாபாவின் தரிசனம். ஆட்டோவில், காரில், பஸ்ஸில், லாரியில் வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் தரிசனம். ஆனால் சகோதரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பத்தாது பாபா, நான் நின்று ஒரு இடத்துல உங்கள்கிட்ட பேசணும், அதுக்கு நீங்கள் வழிவகை செய்து கொடுங்கள். எனக்கு கணவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவர் ரொம்ப பரபரப்பாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போதே ரோடு 2ஆக பிரியுது, லெஃப்ட் ரைட்டில் பிரியுது. கணவர் ரைட் ஹேண்ட் சைடு ரோட்டில் போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனவர் ஒரு மரத்தின் அடியில் நிப்பாட்டுறார். பார்த்தாங்க பாபா உட்காந்துருக்குவார் ஜம்முன்னு. சகோதரி உடனே டோரை திறந்து இறங்கிட்டாங்க. இறங்கி போய் பாபாட்ட, பாபா நான் சொல்லாமல் வந்துட்டேன், பாருங்கள் நீங்கள் தேடி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறேன், நீங்கள் கூட வாங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறினா கணவர் சொல்கிறாரு, அம்மா ரோடு 2ஆக பிரிஞ்சது இல்லைம்மா, அதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும், தெரியாமல் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டேன். அவராக தெரியாமல் வந்தார். சாய்நாதர் அழைத்து வந்தார், தம்பி நீ ரைட்டில் வா, என் பொண்ணு என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கார். அதுதான் சாய்நாதர். நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக சாய்நாதர் எந்த எண்டு வேணால் போவார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். சகோதரிக்கு எப்படி பண்ணார் இல்லைங்களா. அப்புறம் சகோதரியோட கணவர் காரை திருப்பிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போனார், டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வேலையிலே சேர்ந்துட்டேன்னா சாய்நாதரின் அருளாசிகளோடு நான் அந்த வேலையில் சேர்ந்து விட்டேன்னு சகோதரி பிரமாதமாக டிக்ளேர் பண்ணுறாங்க.
இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைக்கிறாருன்னா, நீ ஆசைப்படு, என்னை நீ பார்க்கணுன்னு ஆசைப்படு, மீதியை நான் பார்த்துக்கிறேங்கிறார். சில பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஷீரடி போகவே முடியல, எங்களால் ஷீரடி கூப்பிட மாட்டேங்கிறார் சாய்நாதர். ஷீரடி இல்லைனா எங்கள் ஊரில் ஒரு சின்ன பாபா கோயில் இருக்குது, அங்கே கூட என்னை கூப்பிட மாட்டேங்கிறார். இப்படிலாம் வருத்தப்படுறீங்க இல்லையா, வருத்தமே படாதீங்க. பாபா என்னை கூப்பிடுங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க, மீதி அவர் பார்த்துப்பார், அவர் களப்படுத்துவார் உங்களுக்கு. இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் தந்தையாருக்கு அமர்க்களப்படுத்துகிறார். தந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்து சாய்நாதர் தான். அந்த அற்புதம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சகோதரியின் தந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்கிறார்கள், அற்புதமாக காப்பாற்றி கொடுக்கிறார் தந்தையை. அப்புறம் தொடர்ந்து பாபாவின் மந்திரங்கள் தந்தை சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ அவருக்கு பிரார்த்தனாஷ்டகம் மனப்பாடமாக, நான் பிரார்த்தனாஷ்டகம் பிரமாதமாக சொல்லுவேங்கிறார் அவங்க அப்பா. அடுத்து உதி கலந்த தண்ணி குடிக்காமல் நான் இருந்ததே இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னுடைய கால்களில் வலி, பயங்கரமான வலி. சகோதரிக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சகோதரி தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ஒரு வியாழக்கிழமை காலையில் தந்தையிடமிருந்து ஃபோன். சகோதரி பயந்துட்டாங்க, என்னடா காலையிலே அப்பா பேசுகிறாரு, என்ன விஷயம்ன்ட்டு. அம்மா எனக்கு வலி சரியாக போயிடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க, நேற்று கூட வலிக்குதுன்னு நீங்கள் வலி சரியாக போயிடுச்சுங்கிறீங்க. அம்மா காலையில் ஒரு கனவுமா, ஒரு வயதான பெரியவர் கோமணம் கட்டிக்கிட்டு என்கிட்ட நிற்கிறார், என் கால்களை நீவி கொடுக்கிறார், என் விரல்களை சொடுக்கெடுத்து விடுகிறார், எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி கை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டாருமா. காலையில் எந்திரிக்கிறேன், என் காலில் வலியே இல்லை. அப்பா சொல்கிறார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னப்பா சொல்கிறீங்க, வயதான பெரியவர் கோமணம் கட்டியிருந்தாரான்னு. ஆமாம்மா, நான் தினமும் பிரார்த்தனாஷ்டகம் சொல்கிறேன், உதி கலந்த தண்ணி குடிக்கிறேன். அம்மா ஒரு புது வழி சொல்லி கொடுத்துருக்கா, வேல்மாறல் அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைன் மட்டும் பாடுங்க, அந்த 4 லைன் மட்டும் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த 4 லைன் மட்டும் படிச்சுக்கிட்டு வரேன். 2 பேரோட ஆசீர்வாதம் எனக்கு தேர்ந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சகோதரி என்கிட்டையும் சொன்னாங்க, அதைத்தான் நானும் சொன்னேன். அம்மா முருகரும் பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அன்று சமர்த்த லீலாமிர்தம் எடிட்டிங் நடக்குது, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் சமர்த்தர் தத்தாத்திரேயராக காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சுந்தரநாத் சொல்கிறாரு. அப்போது ஒரு படம் போடணும் இல்லையா, அதுக்காக தத்தாத்திரேயர் உருவில் இருக்கும் சுவாமி சமர்த்தருடைய படத்தை நான் போடுறேன். இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த படத்தை போடுறேன். எனக்கு சகோதரி சொன்ன கனவு நினைவுக்கு வந்துருச்சு. அப்போ சாய்நாதராகவும் முருகராகவும் காட்சி கொடுத்தது சமர்த்தர். பாருங்கள், அவங்க அப்பா கும்பிட்டது சாய்நாதரை, இங்கே அந்த வலியை குறைப்பதற்காக அங்கே கருணை புரிந்தது சாய் சமர்த்தர். தத்த பரம்பரை அங்கே நிற்பாங்க பிரமாதமாக இல்லையா. நம்ம சேனலில் அந்த தொடர் ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம், எல்லோரும் தரிசனம் பண்ணணும். சமர்த்தர் அப்படி லீலைகள் செய்கிறார். சாய்நாதரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அவர். சமர்த்தர்கிட்ட போகும்போது சொல்லுவார், இனிமேல் இங்கே வராதிங்க, எல்லோரும் ஷீரடிக்கு போங்கன்னு சொல்லுவாராம் இல்லையா. அப்போ சாய்நாதர் தான் சமர்த்தர், சமர்த்தர் தான் சாய்நாதர் இல்லையா. சாய்நாதரை வணங்கினால் சமர்த்தர் வந்தார், பிரமாதமாக அருளாசிகள் வழங்கி அந்த வலியை பூர்ணமாக குணமாக்கி கொடுத்தார். நம்பிக்கையோடு வணங்குவோம், தத்த பரம்பரையின் அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம் இல்லையா. இதுதான் தத்த பரம்பரை. நம்ம ஃபோட்டோ நம்ம சேனலில் நம்ம எல்லோரும் கொடுத்துக்கிட்டு வரோம். தத்தாத்திரேயர் ஆதிகுரு, அடுத்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், அடுத்து நரசிம்ம சரஸ்வதி, அக்கல்கோட் மகராஜ், மாணிக்க பிரபு, சாய்நாதர் இல்லைங்களா. பிரமாதமான தத்த பரம்பரையின் அருளாசிகள் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கும்போதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனக்கு இப்படி 3 அற்புதங்களை அமர்க்கலப்படுத்தின சாய்நாதர் இப்போ 4வது அற்புதம் நம்மளை அப்படி சிலிர்க்க வைக்கிறார். சாத்தூரை சேர்ந்த சகோதரி அகிலா அவர்களுக்கு இந்த அற்புதத்தின் மூலம் உன் தேவைகளை மட்டும்தான் நான் வழங்குவேன் அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். இன்றைக்கி டைட்டில் தானே சொல்கிறார் இல்லையா, உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசாக தேவைகளை அள்ளித்தருவேன்கிறார் சாய்நாதர். நம் தேவைகள் தான் உடனே அப்படி அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். அதை தான் பண்ணியிருக்கார் சகோதரி அகிலாவுக்கு. அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தின் மூலம் பல பேரோட கேள்விக்கு விடை கிடைக்க போகுது இல்லைங்களா. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்சவுடனே சகோதரி அகிலாவின் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க நம்ம அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம்.
वर्णं सदुर्भुजं प्रसन्नादनं ध्यायेतो सर्वविघ्नोपशान्तये ममोपात्र समस्तदुर्जयद्वाराः श्रीपरमेश्वराग्नेजाः परमेश्वरप्रीत्यर्थम् अतिपूर्वोदेहेयं सकलविषेदाः शिष्टादामस्यां वर्तमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम दैर्यविद्युवति आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धयतम् अरोग दिनगात्रगाकृतं धनधान्ये शिक्षन्दान सकलदौर्भाग्यगाकृतं देह आरोग्यद मनसन्तोषप्राप्त्यर्थं साईनाथ प्रसादात् कर्म पितृ शाप पाप निवर्तिप्राप्त्यर्थं व्याधिरोग निवारणप्राप्त्यर्थं मनसङ्कट मनक्लेश निवर्तिप्राप्त्यर्थं मनसन्तोषकरप्राप्त्यर्थं कार्य जयकरप्राप्त्यर्थं ज्ञानसाईनाथ परिपूर्णकृपाकटाक्षफलसिद्ध्यर्थं साईनाथ महागुरुवे नमो नमः पादारविन्दतोः सदानामध्ये करिष्यामः सच्चिदानन्द सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः श्रीवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सद्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमभ्यप्रियं मम तरुं कल्पवृक्षादिकं साधयन्तम् नमामीश्वरं सद्गुरुं साईनाथम् ॐ गां साईनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्णराम शिवमारुद्यादिरूपाय नमः ॐ शेष सायिने नमः ॐ गोदावरीतट शिरडिवादिने नमः ॐ भक्तहृदालदाय नमः ॐ सर्वहृद्वादिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यद्वर्जिताय नमः ॐ कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः ॐ कालदर्पदमनाय नमः मृत्युञ्जयाय नमः मर्त्याय नमः ॐ मर्त्या भयप्रदाय नमः ॐ जीवाधाराय नमः ॐ सर्वाधाराय नमः ॐ भक्तावण समर्थाय नमः ॐ भक्तावण प्रतिमाय नमः ॐ अन्नवस्त्रदाय नमः ॐ आरोग्येमदाय नमः ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः ॐ वृत्तिशितिदाय नमः ॐ पुत्रमित्रकलत्रबन्धुदाय नमः ॐ योगीशमहाय नमः ॐ आपत्बान्धवाय नमः ॐ मार्गबन्धवे नमः ॐ भुक्तिमुक्तिस्वर्ग पवर्गदाय नमः ॐ प्रियाय नमः ॐ प्रीतिवर्धनाय नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मे नमः अनन्दाय नमः ॐ आनन्दाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ परब्रह्मणे नमः परमात्मे नमः ॐ परमसुखदाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः ॐ जगदपुत्रे नमः ॐ भक्तानां मातृदातृपितामगाय नमः भक्तभयप्रदाय नमः भक्तवरादिनाय नमः भक्तानुग्रह कादराय नमः शरणागतवस्त्राय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय कृतय दुर्बल्ये पापकर्मवासनाचेकदाय नमः कृतग्रन्थिपिदाय नमः गर्भतुन्द्रे नमः शुद्ध शतपतिदाय नमः गुणातीतगुणात्मने नमः अनन्तकल्याणगुणाय नमः वेदपराक्रमाय नमः जैने नमः दुरदृढादेव्याय नमः पारजिताय नमः त्रिलोके सस्कन्धे नमः सखिरटिताय नमः सुरभशक्तिमूर्तये नमः सुरभसुन्दराय नमः सुलोक्षणाय नमः भगुर्वशमूर्तये नमः चिन्ताय नमः रूपाव्यक्ताय नमः सूक्ष्माय नमः सर्वान्तर्धामने नमः मनोवागतीताय नमः प्रेममूर्धते नमः शुलभदुर्लभाय नमः सगातसगाधरमाणादनादिनबन्धवे नमः सर्वभारकसुकर्मणे नमः पुण्यश्रवणकीर्तनाय नमः तीर्थाय नमः वासुदेवाय नमः सदांगते नमः सत्प्रणाय नमः लोकनाथाय नमः भावनानगाय नमः अमृतं सवे नमः भास्करप्रभाय नमः ब्रह्मचर्यतपश्री हृदाय नमः सत्यधर्मरणाय नमः हृत्येश्वराय संकल्पाय नमः कोणाय नमः अर्पुदानन्तरे नमः प्रपन्नार्तिकराय नमः संसार सर्वदुःखटेकराय नमः श्रीधर्मो नमः सर्वान्तर्भुगीसीताय नमः सर्वमङ्गलकराय नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरसन्मार्गस्थापनाय नमः सद्गुरु साईनाथ गुरुवे नमः अनेककोटि प्रार्थनाञ्जलिं समर्पयामि राजाय हृदयदाकिने मम वचं वैः श्रवणाय गुरुमहे समेहामां कामकामादभिक्कं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः ॐ शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कर्पूर नीलांजन दीपं दर्शयामि साईनाथ महाराज की जय नैवर्कुम ज्ञान साई बाबाவின் ஆசீர்வாதம் பெறுகிறோம் साईनाथ महाराज महा சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம்.
சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, ஞான சாய்பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த பிரமாதமான அற்புதம் சாத்தூரை சேர்ந்த சகோதரி அகிலா அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரி நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சகோதரி நம்ம நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது, ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அற்புதங்கள் நிகழ்ச்சியின் டைட்டில் பதில் சொல்லுதுங்கிறாங்க. சகோதரி மட்டும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட பேசுகிற அத்தனை பேரை தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த டைட்டிலுக்காக காத்திருக்கிறோம்னா, அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியில் வருகின்ற டைட்டில் சாய்நாதர் கொடுக்கின்ற அந்த அருள் வாக்கு பிரமாதமாக எங்களுக்கு பதில் சொல்லுதுங்கிறாங்க. அதான் உண்மை. சாய்நாதர் கொடுக்கின்ற அருளுரை அருள் வாக்கு நமக்கு பதில் சொல்லாமல் இருக்குமா? அமர்க்களப்படுத்துகிறார். வாங்க சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரிக்கு 2 அற்புதங்கள். முதல் அற்புதம் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு அற்புதம். அடுத்து கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். என்ன நடந்தது? வாங்க 2 அற்புதத்துமே தரிசனம் செய்வோம். சகோதரின் மகன் யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. சகோதரிக்கு என்னென்னா, யூஜி ஜாயின் பண்ணும்போதே கோயம்புத்தூர் நாகசாய் பாபா ஆலயத்தில் போய் அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பாபாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன்னா, ஆனால் அன்றைக்கி சமய சந்தர்ப்பம் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிது. இப்போ பிஜி சேர்க்கும்போது அந்த அப்ளிகேஷனையும் அந்த இனிஷியல் ஃபீஸையும் கொண்டு போய் அவருடைய பாதங்களில் வச்சுட்டு தான் கொண்டு போய் கட்டணும்னு நான் முடிவோடு நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன்னா, நேராக கிளம்பி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேராக நாகசாய் பாபா ஆலயத்துக்கு தான் போனேன். ஒரு 12-12:15 இருக்கும். ஆரத்தி போயிட்டு இருந்தது. நான் உள்ளே நுழையும் போதே சாய்நாதர்கிட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை வச்சுட்டேன். பாபா, நான் இப்போ உள்ளே வருவேன், நீங்கள் எனக்கு தாமரைப்பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும், என் குழந்தை நல்லா படிக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி உள்ளே நுழைஞ்சு சாய்நாதரை பார்க்கிறார்கள். அங்கே தாமரைப்பூவே இல்லை. சகோதரி அசரவே இல்லை. சரி, தாமரைப்பூ இல்லைன்னா என்ன, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா, அந்த மாதிரி சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இருந்தாலும் நேராக உள்ளே முன்னேறி போனாங்க. போய் நின்று கண்களை மூடி நாகசாய் பாபாவை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்களை திறந்தால் நாகசாய் பாபாவோட மடியில் ஒரு தாமரைப்பூ இருக்குது. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அந்த தாமரைப்பூ அங்கே வந்துருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி கேட்டாங்க, சார் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கொடுக்க சொல்கிறீங்களா, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. அம்மா ஒரு 10 நிமிஷம்மா, ஆரத்தி பார்த்துட்டு போங்களேன் நீங்கள் அப்படின்னாரு. சகோதரி மீண்டும் பார்க்குறாங்க, டைம் ஆகிற மாதிரி இருக்குது. உடனே மீண்டும் அந்த செக்யூரிட்டி ரிக்வஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரீஸ்ட் அங்கேருந்து வரார். என்ன விஷயம்னு கேட்டார். இந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு பாபாட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னாங்க. கொடுங்கன்னாரு. அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நேரு பாபாவின் பாதங்களில் வைத்து, அடுத்து நடந்தது தான் பிரமாதமான விஷயம். அந்த தாமரைப்பூவையும் ஒரு மஞ்சள் கலர் பூவையும் எடுத்து அந்த டாக்குமெண்ட் மேலே வச்சு பாபாட்ட வச்சுட்டு நேராக கொண்டு வந்து சகோதரி கைகள் கொடுக்குறார். இப்போ சகோதரி கண்களில் கண்ணீர். இப்போ ஏன்னா சகோதரி பாபாட்ட கேட்டது, எனக்கு நீங்கள் தாமரைப்பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்னாங்க. அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரி உள்ள நுழையும் போது தாமரைப்பூ கிடையாது. பாபா நினச்சா என்ன வேணால் கொடுக்க முடியும். அமர்க்களப்படுத்துகிறார். நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு பாபா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. அதுதான் சாய்நாதர். ஆனால் மகனை பிரமாதமாக சேர்த்துட்டேன், அவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். சகோதரி சொன்னாங்க. அடுத்த சகோதரிக்கு ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரி சாத்தூரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க. சகோதரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பூர் வந்துட்டாங்க. சகோதரி டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருப்பூர்லேருந்து திருப்பியும் சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க டிரான்ஸ்ஃபருக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தார்கள். பாபா, இந்த வியாழக்கிழமையிலிருந்து 9 வார விளக்கு ஏற்றி நான் உங்களுக்கு பிரார்த்தனை வைப்பேன். ஒரு வாரமும் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். நான் விளக்கு ஏற்றுவேன். எனக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். பிரமாதமாக பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. சகோதரி ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு பாபா கோயிலில் போய் தான் பண்ணேன்னா, ஒரு வாரமும் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் 9 வாரங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் பிரமாதமாக முடிச்சுட்டு பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேர ரூமுக்கு வந்துட்டேன். அன்று இரவு கனவில் சாய்நாதர் வந்தார். பிரமாதமாக வந்தார். எப்படி வந்திருக்காரு? கையில் ஒரு அற்புதமான தாம்பாளம்,
அந்த தாம்பாளத்தில் பச்சை கலர் ப்ளவுஸ் பீட்டு, வெத்தலைப்பாக்கு, பழம், குங்குமம், வளையல், சுமங்கலிக்கு என்னெல்லாம் உண்டோ சுமங்கலி கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வந்து சகோதரி கைகளில் கொடுக்குறார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதரின் கைகளினால் எனக்கு சுமங்கலி கிஃப்ட்டு, ரொம்ப நன்றி பாபா நன்றி பாபான்னு வாங்கினாங்க. தூக்கம் கலைஞ்சிருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம்டு. சகோதரி முடிவு பண்ணிட்டாங்க, பாபா கொண்டு வந்து நமக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டார், நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க. பாபாவோட நன்றி சொல்லணும், எனக்கு கனவில் வந்து எனக்கு பரிசு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஆலயத்தில் உள்ள ப்ரீஸ்ட் பக்கத்தில் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு, பழமெல்லாம் வச்சு, வளையல்லாம் வச்சு, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சகோதரிக்கு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பாபா கனவில் வந்து சுமங்கலி கிஃப்ட்டு கொடுத்தாரு. இப்போ இந்த ப்ரீஸ்ட் பாபாவோட இடத்துலேருந்து எனக்கு பரிசு கொடுத்துட்டாரு, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் எதற்காக இதெல்லாம் செய்கிறாருங்கிறது பாபாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், நமக்கு தெரியாது. நமக்கு நிறையா கிஃப்ட்டு வந்திருக்கும், இந்த கிஃப்டெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னு யோசிப்போம். ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு எதற்காக நமக்கு கொடுக்குறாருங்கிறத. பாருங்கள், பிரமாதமான அற்புதம். சகோதரி நேராக ஆஃபீஸில் போய் உட்காந்தாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், நமக்கு இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரப்போகுது. ஏன்னா அன்றைக்கி தான் லிஸ்ட்டு போட போகிறாங்க. லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடும், நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. லிஸ்ட்டு வருது. லிஸ்ட்டு பார்த்தா சகோதரியின் பெயர் இல்லை. சகோதரிக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. என்ன பாபா அவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணீங்க, இப்போ என் லிஸ்ட்டில் என் பேரே இல்லையே பாபா, அப்போ எனக்கு நீங்கள் அது கொடுத்ததுக்குலாம் என்ன அர்த்தம் பாபா? சகோதரி பாபாட்ட கேட்குறாங்க. ஒரு வருத்தத்துடன் தான் ரூமுக்கு போகிறாங்க. ரூம் போய் கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா கணவர் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணால் ஒரு அதிர்ச்சி தகவல் சகோதரிக்கு கிடைக்கிறது. கணவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். சகோதரி கதறிட்டாங்க. உடனே பஸ்ஸை பிடிச்சி ஓடுறாங்க. நேராக அங்கே போய் கணவரை பார்க்குறாங்க. கணவர் சொல்கிறாரு, நெஞ்சு வலிக்காமல் இருக்குது, டாக்டர் வரேன் இருக்கார், பார்க்குறேன் இருக்கார் அப்படின்றாங்க. அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, அம்மா இங்கே ஃபெசிலிட்டிஸ் பத்தாது, நீங்கள் மதுரை கூட்டு போயிடுங்க, ஏன்னா வலி குறையவே இல்லை, நீங்கள் இம்மீடியட்டாக மதுரை கூட்டிகிட்டு போங்கன்றாரு. இம்மீடியட்டாக ஒரு கார் வச்சுக்கிட்டு நாங்கள் உடனே கிளம்பி மதுரைக்கு தான் கிளம்புனோன்னா, அந்த காரில் பயண தூரம் அத்தனையும் நான் சொன்ன மந்திரம் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாபா என் கூடயே இருங்க பாபா, என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் பாபா. நேராக கிளம்பி நேராக மதுரையில் இந்த ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் சொன்னார், ரைட் டைம் வந்திருக்கீங்க, வாங்க உடனே ஆன்ஜியோ பண்ணுவோன்ற. ஆன்ஜியோ பண்ணால் 2 பிளாக்னா 95% பிளாக், 2 பிளாக். இம்மீடியட்டாக ஸ்டண்ட் வச்சு கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர். டாக்டர் வெளியில் வந்து சொன்ன விஷயம், நீங்கள் வணங்கிய கடவுள் உங்களை கைவிடவில்லை, உங்கள் கணவர் காப்பாற்றப்பட்டு விட்டார்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு புரியுதுன்னா, பாபா எனக்கு கனவில் வந்து சுமங்கலி கிஃப்ட் கொடுத்தது எதற்காக. இப்போ புரியுதா பாபா எதற்காக கிஃப்ட் கொடுத்தாருன்னு? பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எதுக்காக கொடுக்குறாருங்கிறது. ஆனால் நமக்கு புரிய வைப்பார் இந்த மாதிரி. சகோதரிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? சகோதரி அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நான் மீண்டும் 9 விளக்கு பூஜை பண்ணேன்னா, அது பிரமாதமாக பண்ணிவிட்டு ஷீரடி போய் சத்யநாராயண பூஜை பண்ணேன் நான் ஷீரடியில். நான் அப்புறம் ஒரு 5 பேருக்கு அதே மாதிரி சுமங்கலி கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் பச்சை கலர் ப்ளவுஸ் பீஸ் வச்சு பாபா கொடுத்தாரு. அதே பச்சை கலர் தான் கொடுக்கணுன்னா நான் கடையில் போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லை. கணவர் சொன்னார், நம்ம வீட்டிலே ப்ளவுஸ் பீட் இருக்கு மாமா, எடுத்து கொடுமான்னாரு. என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, நான் எங்கள் வீட்டில் நான் ப்ளவுஸ் பீஸ் எடுக்கிறேன், 5 ப்ளவுஸ் பீஸுமே பச்சை கலர்னா. சாய்நாதர் ஆசீர்வாதத்தோடு அந்த 5 சுமங்கலிகளுக்கும் நான் அந்த கிஃப்ட்டு கொடுத்தேன். அப்புறம் பின்னாடி குருஸ்தானில் போய் 108 முறை அந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்தேன் பாபாவுக்கு நன்றி சொல்வதற்காக. சாய்நாதர் நமக்கு தேவைகளை மட்டும்தான் வழங்குவார்ன்றதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். இன்றைக்கி சொன்ன அற்புதங்கள் எல்லாமே அதுக்கு தான். நம்முடைய தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர் தான். அமர்க்களப்படுத்திட்டார் இல்லைங்களா? எப்படி சொல்கிறார்ல, உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் பரிசாக உன் தேவைகளை அள்ளித்தருவேன்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம், நம் தேவைகளை அள்ளித்தருவார் சாய்நாதர். பிரமாதமாக 4 அற்புதங்களை நமக்கு அனுப்பிச்சிருந்தார் இல்லையா? சகோதரி கவிதா அவர்களுக்கு கணவரை தீய வழியிலிருந்து அப்படி மாற்றி கொடுத்து அமர்க்களப்படுத்தினார். அடுத்து செல்வபிரீதா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் வரேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், கவலைப்படுறேங்கிற மாதிரி அற்புதமாக ஆசீர்வாதம். அடுத்து சீதாலட்சுமியின் தந்தைக்கு என்ன ஆசீர்வாதங்க, சமர்த்தரே வந்துட்டார், கனவுல வந்து குணப்படுத்தி இருக்கிறார். அதுதான் தத்த பரம்பரை வந்துட்டாலே நம்முடைய கர்மாக்கள் நம்ம விட்டு விலகியது என்ற அர்த்தம்.
இந்த 3 அற்புதங்கள் பிரமாதம்னா சகோதரி அகிலா அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க, அமர்க்களப்படுத்திட்டார். மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம், கணவருக்கு ஒரு ஆசீர்வாதம், சகோதரிக்கு ஒரு சுமங்கலி ஆசீர்வாதம், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். இது இந்த 4 சகோதரிகளுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமானு கேட்டால் இல்லை. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. நம் தேவைகள் அனைத்தையும் அருளி நமக்கு அருளாட்சியில் வழங்குவார் சாய்நாதர். அடுத்த எபிசோடில் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் 4 சகோதரிகளுக்கு. அருள் மழை தான், அற்புத மழை தான், அதை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். இப்போது நான் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.